ஏஞ்சல் நம்பருங்கிறது ஒரே நம்பர் அப்படி கிடையாது. 9 நம்பர் ஏஞ்சல் நம்பர் தான். அந்த ஏஞ்சல் நம்பர் யாருக்கும் அவங்களுக்கு தான் பொருந்தும். அப்போது ஏஞ்சல் நம்பருங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். 8ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு 4, 8 நடுவில் வந்தாலும் சரி, ஃபினிஷிங்கில் தொடர்ந்து வந்தப்போ அதுதான் வந்து ஏஞ்சல் நம்பர், தேவதை நம்பர். 9ஆம் நம்பர் உள்ளறையே வந்துட்டு 4, 9 இருக்கணும். நடுவில் அப்படியே தொடர்ந்தா போல் ஃபினிஷிங்கில் இல்லை 4 நம்பர் ஒன்று எய்தர் இங்கே இருக்கலாம், அங்கே இருக்கலாம். அதுதான் ஏஞ்சல் நம்பர். நீங்கள் ஏஞ்சல் நம்பர் மட்டும் பயன்படுத்தி பாருங்கள், கண்டிப்பாக ஏஞ்சல் வாழ்க்கை தான் கிடைக்கும். வணக்கம். ஃபார்மட் நியூமராலஜி, உங்கள் மகா தனசேகரராஜா. உங்களுடன் உரையாடுவது எப்பொழுதும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது தான். காரணம், நான் கொடுக்குற தகவலை நீங்கள் ஃபாலோ பண்ணி அதிலையும் வெற்றி பெறுகிறீர்கள். அது மகிழ்ச்சி தானே கொடுக்கும். உலகம் முழுவதும் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் இது பயனுள்ளதாக தானே இருக்க போகிறது. அது இப்போ கொடுக்க போகிறது எல்லாமே பயனுள்ளது. இப்போது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக கொடுக்க போகிறேன். ஆமாம், ஏஞ்சல் நம்பர் மொபைலுக்கு எல்லோரும் நினச்சிக்கிறது பிளைண்டாக நினச்சிக்கிறீங்க. நான் அதுக்காகவே கொடுக்க வந்தேன். ஏன்னா நான் இது வரைக்கும் நிறைய பேர் கொடுத்துருக்குறேன், எல்லாம் பிரமிச்சிட்டாங்க. ஏன்னா சில பேர் குரூப்பாக வராங்க. குரூப்புனாக்கா அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு 10 பேர் வராங்க. எல்லோரும் நினச்சிக்கிட்டாங்க நம்ம இப்போ மொபைல் இது யூடியூப்பில் சொல்லும்போது ஒரே நம்பர் ஒவ்வொரு டேட் ஆஃப் பர்த்துக்கும் ஏஞ்சல் நம்பர் வேறுபடும். பிளைண்டாக இந்த நம்பரை வச்சுக்கிட்டிங்கனாக்கா அதுதான் ஏஞ்சல் நம்பர். யாருன்னா நினச்சாலும் அது தவறு. ஏஞ்சல் நம்பருங்கிறது ஒரே நம்பர் அப்படி கிடையாது. உதாரணத்துக்கு 8888 அது ஏஞ்சல் நம்பர் அப்படின்ட்டு எல்லாமே 8888 வச்சிங்கன்னா அது ஏஞ்சல் கிடையாது. உங்கள் டேட்டுக்கு தான் அது ஏஞ்சல் நம்பர். இப்போது 8ஆம் தேதி ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு, அவருக்கு ஏஞ்சல் நம்பர் என்ன? இதோ இப்போ சொல்கிறேன், ஒரு 4-5 சொல்கிறேன். நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிறது, ஏஞ்சல் நம்பருங்கிறது 9 நம்பர் ஏஞ்சல் நம்பர் தான். நல்லா புரிஞ்சுங்க. 1லேருந்து 9 நம்பர் ஏஞ்சல் தான். வெறும் 4, 8 வந்துருச்சுன்னா ஏஞ்சல் அப்படி கிடையவே கிடையாது. அந்த ஏஞ்சல் நம்பர் யாருக்கும் அவங்களுக்கு தான் பொருந்தும். அப்போது ஏஞ்சல் நம்பருங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். அதுதான் சீக்ரெட்டு. அந்த ஒரு 10 பேர் பார்க்கும்போது 10 பேருக்கு 10 இது கொடுத்து அவங்க ஆடி போயிட்டாங்க. ஐயா, நாங்கள் நினச்சிக்கிட்டு யூடியூப்பில் கூட நீங்கள் சொல்லும்போது சரி, இன்னும் சில பேர்லாம் பேசும்போது நான் கேட்கும்போது நாங்கள் எல்லாருமே அப்படி தானே சொல்கிறாங்க. நம்ம மற்றெல்லாம் கேட்கும்போது ஒரு பிளைண்டாக ஒரு நம்பர் கொடுத்துட்டு இதுதான் ஏஞ்சல் நம்பர், உலகத்தில் அவ்வளோ பேர் அதை யூஸ் பண்ணலான்னு. அது தவறானது. அப்படி வராது. அது எப்படி ஏஞ்சல் நம்பர்னுடைய உள்ள அர்த்தம் என்னன்னாக்கா, இப்போ நான் இப்படியே சொல்கிறேன். 8ஆம் தேதி, 17ஆம் தேதி, 26ஆம் தேதி பிறந்திருக்கீங்க. உங்களுக்கு ஏஞ்சல் நம்பர் என்ன? நம்ம நேர சப்ஜெக்ட்டுக்கே வருவோம். உங்கள் ஏஞ்சல் நம்பர் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தில் 4, 8 இருக்கணும். இந்த 4, 8 வந்து நடுவுலையும் இருக்கலாம், ஃபினிஷிங்லையும் இருக்கலாம். ஃபினிஷிங்கில் 0 வராமல் பார்த்துக்குங்க. நடுவில் திறந்தா போல் 3 சைபர் வராமல் பார்த்துக்குங்க. மலேசியாவில் சொல்லணும்னா கோஷம். அவங்க அதை கோஷம் என்னவாங்க, 0வை கோஷம் என்னவாங்க. எல்லாம் ஒன்று தான். ஒரு நாட்டுக்கு ஒன்று வேறுபடும். உள்ள நடுவுலேயே சென்ட்ரல்லே 3 0 வரக்கூடாது, ஃபினிஷிங்கில் 0 முடியக்கூடாது. அது ஒரு 0 இருந்தாலும் சரி முடியக்கூடாது. 8ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு 4, 8 நடுவில் வந்தாலும் சரி, ஃபினிஷிங்கில் தொடர்ந்து வந்தப்போ அதுதான் வந்து ஏஞ்சல் நம்பர், தேவதை நம்பர். இந்த 4, 8 எல்லோரும் வச்சுக்கிட்டாக்கா தேவதை நம்பராக ஏஞ்சல் நம்பரானா கிடையாது. அவங்களுக்கு தான் அது வேலை செய்யும். மற்றவங்க வச்சுக்கலாம், நம்ம சொல்லிக்கலாம், நீங்களும் வச்சுக்கிட்டு சொல்லிக்கலாம். செய்யுமானா செய்யாது. அது அவங்களுக்கு மட்டும்தான் அந்த நம்பர் தொட்டால் வேலை செய்யும். மற்றவங்களாம் அந்த நம்பர் தொட்டால் வேலை செய்யாது. நம்ம சொல்லிக்கலாம் மனசளவுகள், ஆனால் வேலை செய்யாது. அடுத்தது 9ஆம் நம்பர், அவங்களுக்கு ஏஞ்சல் நம்பர் என்ன? உள்ளறையே வந்துட்டு 4, 9 இருக்கணும். நடுவில் அப்படியே தொடர்ந்தா போல் ஃபினிஷிங்கில் இல்லை 4 நம்பர் ஒன்று எய்தர் இங்கே இருக்கலாம், அங்கே இருக்கலாம். அதுதான் ஏஞ்சல் நம்பர். 9ஆம் நம்பருக்கு 9 அப்படி தான் பார்க்கணும். சைவர் அப்படியே திறந்தா போலையும் வரக்கூடாது, முடியும் போது சைவர் முடியக்கூடாது. அப்போ அது ஏஞ்சல் வேலை செய்யாது. விட்டு விட்டு கூட இருக்கலாம். சைவர் வந்து விட்டு விட்டு இருக்கலாம், திறந்தா போல் இருக்கக்கூடாது. தொடர்ந்து 2 சைவர், தொடர்ந்து 3 சைவர் அப்படி இருக்கக்கூடாது. இப்போ முதல்ல சொன்ன பாருங்கள், 8ஆம் நம்பர் பிறந்தவங்க, அவங்களுக்கு முதல் அந்த ஆரம்பிக்கும் போது மொபைல் நம்பர் ஆரம்பிக்குது பாருங்கள், அவங்க 8ல் எடுக்கலாம். ஆரம்பிக்கும் போது 8ல் ஆரம்பிக்குது, இல்லை 7, 8, 9 3 நம்பர் தானே இருக்குது சீரியலு. அவங்க 8 எடுக்கலாம். மற்றவங்க எடுத்தால் வேலை செய்யாது. நீங்கள் 7 எடுக்காதீங்க, 9 கூட எடுக்கலாம், 7 மட்டும் எடுக்காதீங்க. அது மாதிரி அடுத்து 9க்கு சொன்னோம், அவங்களும் 9 எடுக்கலாம், அவங்க 7 எடுக்க வேண்டாம். அடுத்து 8க்கு இன்னொரு ஏஞ்சல் நம்பர் இருக்குது. ஆமாம்,
5ஆம் நம்பர் எடுக்கலாம். 8, 17, 26 பிறந்தவங்களுக்கு ஏஞ்சல் நம்பர் என்ன அப்படின்னா 5 கூட 4 இடத்துல 5 வரலாம். நடுவில் இருக்கலாம், ஃபினிஷிங்கில் இருக்கலாம். அதுவும் அவங்களுக்கு ஏஞ்சல் நம்பர் தான். ஸோ இது வந்து அவங்க டேட் ஆஃப் பர்த்தை பேஸ் பண்ணணும். இப்போதைக்கு நான் வெறும் டேட்டை சொன்னேன், ஆனால் டேட் ஆஃப் பர்த்தை ஃபுல்லாக பார்க்கணும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. இப்போ இந்த 8க்கு மட்டும் இவங்க எங்கே இருந்தாலும் எதுக்கு பொருந்தும். ஆமாம், அதே நேரத்தில் 8க்கு எந்த இடத்துல 8 இருந்தாலும் 8 எடுத்துக்கலாம், 5 எடுத்துக்கலாம். இது சீக்ரெட்டு. 9க்கு நான் 9ன்னு சொல்லிட்டேன். அதே நேரத்தில் அவங்க டேட் ஆஃப் பர்த்தில் 2 இருக்கக்கூடாது விதி எண்ணில். இருந்தவங்க 9 தொடக்கூடாது. அதுதான் அந்த ஏஞ்சல் நம்பருக்கு உண்டான கான்செப்ட். அதுதான் 8க்கு பிளைண்டாக எடுத்துக்கலாம். நீங்கள் 8 எங்கே இருந்தாலும் சரி. 9க்கு அதேமாதிரி 9ஆம் தேதி 18ஆம் தேதி 27ஆம் தேதி பிறந்துட்டேன் உடனே 9 எடுக்கலாம். நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா. ஆனால் விதி எண் 2ல் இருந்து 9 நீங்கள் தொட முடியாது, தொடக்கூடாது. ஏஞ்சல் நம்பர் வேலை செய்யாது. அப்போ உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை வச்சு தான் நீங்கள் ஏஞ்சல் நம்பர் உங்களுக்கு என்னென்னு முடிவு சொல்லலாம். இப்படி சொல்கிறேன். ஒருத்தருக்கு தேதி 6, விதி 3, 6 and 3, டேட் 6, விதி 3. இவங்களுக்கு ஏஞ்சல் நம்பர் எது வேலை செய்யும்? நம்ம நினச்சிருப்போம் 6னா நம்ம 6 தான் வச்சுக்கிறோம். 4, 6 நடுவில் வச்சுக்கலாம், ஃபினிஷிங்கில் வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். வேலை செய்யாது. ஏன்னா விதியில் 3 இருக்குது, வேலை செய்யாது. 9ஆம் நம்பர் வைக்கணும் நீங்கள். அதுதான் உங்களுக்கு ஏஞ்சல் நம்பர். இதெல்லாம் சீக்ரெட்டு, ரகசியம். நேரில் வரவங்களும் கொடுக்கலாம், நேரில் வரவங்களும் கொடுக்க தான் செய்யணும், சொல்லணுன்னு அவசியம் இல்லை. இப்போ தான் ரகசியம் ஏது நாட்டில் எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு. அது நான் கொடுக்குற கான்செப்டில் நிறைய கொடுத்துட்டேன். நிறைய புக்கு எழுதி வச்சுருக்கிறேன். நிறைய ரகசியத்தை சொல்லியிருக்கிறேன், சூட்சுமத்தை சொல்லியிருக்கிறேன். அதுதான் 6, தேதி 6, விதி எண் 3 இருந்தால் உடனே அவங்க ஏஜென்ட் நம்ம 6ஆம் தேதி பிறந்திருக்கோம். நம்ம உடனே வந்துட்டு 4, 6 நடுவுலையும் ஃபினிஷிங் இல்லது, ஃபினிஷிங்கில் ஒரு 4, 6 எடுத்துட்டாக்கா வேலை செய்யாது. அது ஏஞ்சல் நம்பர் இல்லது. 9 எடுக்கணும் நீங்கள். 9க்கு நீங்கள் சொன்னீங்களே, இப்போ அது இல்லைன்ட்டிங்களே. 2ன்னு வந்துனாக்கா அது சொல்ல முடியாது என்னால். ஏன்னாக்கா நடுவில் மீதி 4 நம்பரில் மொத்தம் 4 டிஜிட் இல்லை. அந்த மீதி 2 நம்பர் நான் தெரியாமல் சொல்ல முடியாது. சிலதுக்கு பிளைண்டாக சொல்லிக்கலாம். இப்போ 8க்கு பிளைண்டாக சொல்லிட்டேன், 6, 3க்கு பிளைண்டாக சொல்லிட்டேன். 9க்கு பிளைண்டாக சொல்ல முடியல. அதை பொறுத்து தான் சொல்லணும். அவங்க கொடுக்குற நான் அவங்க டேட் ஆஃப் பர்த்தை வச்சு தான் தேவதை நம்பர், ஏஞ்சல் நம்பர் கண்டுபிடிக்கணும். அப்படி தான். ஸோ இப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வர்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1, 2 சொல்லிட்டேன். நீங்கள் உடனே யானைக்கு ஏறுறான், குதிரைக்கு கொடுற மாதிரி நீங்களே எல்லாத்தையும் முடிவு எடுத்துடாதீங்க. அப்படி வராது. அது அப்படி செய்ய முடியாது. அது தவறான முடிவு எடுத்தால் தவறாக நடந்து போயிடும். அது ஏஞ்சல் நம்பர் கிடையாது. நீங்கள் புரிஞ்சிக்க வர்றது என்னென்னா, ஏஞ்சல் நம்பருங்கிறது பிளைண்டாக ஒரு நம்பரு எல்லாத்துக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்கிற கான்செப்ட் தவறான கருத்து. அது யாருக்குமே அப்படிலாம் செய்யாது. அது 4, 8 எடுத்திங்கனாக்கா அந்த தேதி பிறந்தவங்களுக்கு தான் வேலை செய்யும். அந்த தேதியில் அவங்களுக்கு என்ன நம்பர் இருந்தாலும் வேலை செஞ்சிடும். டேட்டு 8, மாதம் 8, வருஷம் 8, விதியில் 8, எங்கே வேணாலும் போட்டுங்க. 4, 8 போட்டிங்கன்னா வேலை செஞ்சிடும். அவங்கள தவிர யார் எடுத்தாலும் வேலை செய்யாது. வழக்கமாக நம்ம என்ன சொல்லி ஏஞ்சல் நம்பர் யாருன்னா அது மாதிரி போட்டிருப்பாங்க. அதை போட்டுட்டு பிளைண்ட் அதெல்லாம் எல்லா வேலை அந்த நம்பர் தேதி உண்டவங்களுக்கு மட்டும்தான் அது வேலை செய்யும். அது மாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 சொன்னேன். இதுதான் மொபைலினுடைய சீக்ரெட்டு. சரிங்க, நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி அதை வாங்கிட்டோங்க. ஏஞ்சல் நம்பர் வாங்கிட்டோம். எப்படி இருக்கும் லைஃபு? அடுத்த கேள்வி. நீங்கள் ஏஞ்சல் நம்பர் மட்டும் பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக ஏஞ்சல் வாழ்க்கை தான் கிடைக்கும். ஏஞ்சல் தேவதை வாழ்க்கை. தேவதை வாழ்க்கைன்னு என்னது? தேவதைன்னா என்னது? தேவதைகள் எதை நினச்சாலும் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க எங்கே வேணாலும் போவாங்க. அனைத்தையும் பெற்றவர்கள் தான் தேவதை. அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் அவ்வளவும் ஃபுல்ஃபில் ஆனவார் ஒரு வாழ்க்கையாக இருக்கும். உங்களுக்கு அவ்வளோ கிடைக்கும். வாழ்க்கையினுடைய வழக்கத்துக்கு உண்டான வாழ்க்கையினுடைய அப்வேர்டில் போயிடும். மாற்றங்கள் அப்படி உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போயிடும். வாழ்கின்ற வாழ்க்கையில் சராசரி வாழ்க்கை வந்துட்டு உயர்ந்த நிலை கொண்டு போயிடும். அப்படி ஒரு பவர் வந்துட்டு மொபைல் நம்பருக்கு இருக்குது. அதுவும் ஏஞ்சல் நம்பருக்கு இருக்குது. ஒரு மொபைலுக்கு இவ்வளோ சக்தியாக இருக்குது. நாம் அதை மொபைல்னு சொல்லிக்கிறோங்க. ஆனால் அதுக்குள்ளே இருக்குது நம்பரு. அது வேலை செய்யுது. ஆமாம், நம்பரில் என்னென்னா, நான் எவ்வளோ பேருக்கு, சில பேர் பிஸ்னஸ் சரியாகவே ஆகலம்பாங்க. இந்த நம்பரை எழுதி சும்மா கடை மேலே வைங்க, கடைக்குள்ளே வைங்க, வீட்டுக்குள்ளே வைங்க, அது வேறு கொண்டு போயிடும். அது வேறு லெவலில் கொண்டு போய் விட்டுரும். பிஸ்னஸ் சூப்பராக ஆகிறது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் வேறு லெவலில் கொண்டு போய் விட்டுரும். அதனால் மொபைலுங்கிறது என்ன, இப்போ 2வது மொபைலுங்கிறது வந்து அது உள்ளுக்குள்ளே இருக்கிற பவர் வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்குது. அது உயிரோட்டம் உள்ளது. அது
அதனால் ரீச் ஈஸியாக போயிடும். அதனால் வெறும் மொபைல் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். மொபைல் நம்பர் தானே லைஃப்பில் நம்ம லைஃப்பை அடுத்த வாழ்க்கை மேலே அப்கிரேடுக்கு போகிறதுக்கு உண்டான கொண்டு போகிறதுக்கு உண்டான சக்தி மொபைல் நம்பருக்கே இருக்குது. ஒருத்தர் சாதாரண இடத்துல வேலை செய்கிறாரு, மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருப்பார், வேலை தான் செய்வார். அந்த மொபைல் நம்பர் மட்டும் நீங்கள் தொடர்ந்து வச்சுக்கிட்டே பாருங்கள். ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பெரிய தொழில் பண்ணிடுற மாதிரி சூழ்நிலை வந்துடும். அது கொடுத்துரும். தொடர்ந்து ஒரு 5, 6, 7 வருஷம் வச்சு பாருங்கள், பெரிய தொழிலதிபர் ஆகிடுவீங்க. அது செஞ்சு கொடுத்துரும். அந்த தேவதை நம்பரு, அந்த ஏஞ்சல் நம்பரு, அந்த மொபைல் நம்பரு அப்படி ஒரு பவர்ஃபுல்லு. ஆமாம், நானும் மொபைல் வச்ச காலத்துலேருந்து வச்சுருக்கிறேன். மொபைல்காரங்களுக்கு நான் தான் கற்றுக் கொடுத்தேன். இன்றைக்கி மொபைல் நம்பர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு கேட்குறதுக்கு பிரமிப்பாக இருக்குது. பல ஆயிரம் அந்த நம்பர் வேண்டுறதுக்கு பல ஆயிரம் லட்சம்லாம் கொடுத்து வாங்குறாங்க. எனக்கே தெரியல. ஆனால் சூப்பராக வேலை செஞ்சோம். என்கிட்ட காமிக்கிறாங்க, ஐயா நான் இத்தனை நேரம் கொடுத்து வாங்கினேன். என்னங்க இவ்வளோ சொல்கிறீங்க? இல்லையா அவன் எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறாயா அவன். இது நீங்கள் வாங்கினா இன்னும் பெரிய ஆள் ஆயிடுவீங்க. அதுக்கு அவன் அத்தனாயிரம் அவன் கேட்டு வாங்குறான். ஆக்கி விட்டுரும். அப்படி ஒரு சக்தி மொபைலுக்கு உள்ள எண் அந்த நம்பருக்கு இருக்குது. அந்த ஏஞ்சல் நம்பர் வச்சுன்னா உங்களுக்கு இருக்கும். இன்றைக்கி கொடுக்கப்பட்ட ஏஞ்சல் நம்பருடைய சக்தியை புரிஞ்சிருப்பீங்க. அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்குன்ற நம்புகிறேன். மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவலுடன் சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.